கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. மதிப்பு கூட்டுதல், வேல்யூ ஆடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும். யூ மஸ்ட் ஆட் யுவர் வேல்யூ. உதாரணத்துக்கு பழமும் அதில் ஒட்டி இருக்கும் முந்திரி. பழத்தோடு இருக்கும், அதில் முந்திரி இருக்கும். அது ஒரு விலை, 10 ரூபாய். பழத்தை தனியாகவும் அந்த முந்திரி கொட்டையை தனியாகவும் எடுத்து அதை வறுத்து தோல் நீக்கி பயன்படுத்தும் நேரடியான ஒரு முந்திரியாக வச்சிருப்பாங்க. இப்போ பழம் அது தனியாக 10 ரூபாய் ஆகிடும். இந்த முந்திரியானது மறுபடியும் இன்னொரு 10 ரூபாய் ஆகிடும். அதே முந்திரி மிளகும் உப்பும் போட்டால் இன்னொரு 5 ரூபா மேலே போயிடும். அதுக்கு மேலே நெய்யில் வறுத்தா இன்னொரு 5 ரூபா மேலே போயிடும். அதே முந்திரியானது பலவிதமான பட்சணங்கள், ஸ்வீட்டில் அந்த மாதிரிலாம் போட்டால் அது அப்படியே வேல்யூ ஆட் ஆகிட்டே போகும். மனிதராகிய நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் மதிப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அது எப்படி இருக்கும்? ஒரு முதல்வர் அவரோடு கூடவே நான் எப்பொழுதும் இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் எனக்கு கொஞ்சம் மதிப்பு உயரும்னா நமக்கு புரியுது. என்னோடு கூட இருந்தால் இருக்கிற என் மதிப்பு கூட குறைஞ்சிடும்னு இருந்தா அது எப்படி இருக்கும்? சிந்திங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மதிப்பு கூடி செல்லும்படியாக நம்மளோட கவனமும் நம்மளோட முயற்சியும் இருக்கும். குறிப்பாக கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நாம் வளருவோமானால் அது ஒன்றுதான் நம்மளோட வேல்யூ ஆட் பண்ணிட்டே போலாம். வேல்யூவை நம்ம வேல்யூவை ஆட் பண்ணோம்னா இந்த கேரக்டரை ஆட் பண்ணணும், குட் கேரக்டர்ஸை ஆட் பண்ணணும். இன்றைக்கு வேத வகுப்புக்கு நாம் செல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை மீண்டும் சொல்வது போல ஏறக்குறைய முக்கால்வாசி அதிகாரம் போயிடும். பொதுவாகவே பிரசங்கியார்கள் இதை மிக வேகமாக கடந்து போவதுண்டு. ஆனாலும் நாம ஏதாவது இதில் கற்றுக்கொள்வதற்கு இருக்குமா என்று தேடினால் நிச்சயமா கிடைக்கும். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீ போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்ப 3 வசனம் பட்சம் இல்லைங்களா? இந்த கடைசியா 3வது வசனம் பட்சம் இல்ல. ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் என்ன இது இப்படி கேட்டிருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? யோசிங்க. ரொம்ப நியாயமா தான் இருக்கா? முதல்ல புறஜாதியாருக்கு தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று they also converted அப்படின்னு இவங்க கேள்விப்பட்டாங்க. எப்பவுமே அப்போஸ்தலர்கள் எருசலேம்லயே தான் முக்கியமா இருப்பாங்க. ஊழியங்களுக்கு போவாங்க, முடிச்சிட்டு மறுபடியும் எருசலேம் வந்துருவாங்க. வழக்கம் போல பேதுரு வந்துட்டார். கூடவே ஒரு 6 யூதர்களையும் கூட்டிட்டு தான் போனார். சரி, வந்துட்ட பிறகு கேட்டிருக்காங்க, விருத்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை பத்தி நம்ம என்ன நினைக்கலாம்? அவன் கேட்கறது கேட்டான், என்ன கேட்டான் பாத்தீங்களா? புறஜாதியாருக்கு நீ ஏன் சுவிசேஷத்தை சொன்னாய் உன்னை அப்படி கேட்டிருக்கணும். ஆனா அங்கேயே போய் அவங்களோட சாப்பிட்ட பாருங்க, அவன் மூளையில
எந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏற்றப்பட்டு அதுல எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இது தீட்டு, இது நம்முடைய நடைமுறைக்கு மிகப்பெரிய பாவம், குற்றம் அப்படின்ற மாதிரி புறஜாதியாருடைய போய் சாப்பிட்டது, அதுக்கு வாக்குவாதம் பண்ணினார்களாம். இது ரொம்ப கேலியாம இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த எப்படி அவன் சொல்லுகிறான், எப்படி அவன் பேசுறான், எப்படி அவன் பார்க்கறான் பாருங்க. சொல்லுவாங்க சில நேரத்துல, ஏன்பா வேற எதுவுமே கிடைக்கலையா, போய் போய் இதையா கேட்ப, இதை விட எவ்வளவு பெரிய விஷயம்லாம் இருக்குல்ல, நீ அதெல்லாம் கேட்டிருக்கலாம்ல. அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. அப்படியானால் யூதர்கள் மனதில புறஜாதியாரிடத்துல போகக்கூடாது, அவர்களோடு விருந்துண்ண கூட, அந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயத்துல இருந்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, எபேசியர்ல வாசிக்கிறோம், அத ஒரு அழகான வார்த்தையோட ஆவியானவர் சொல்றார். 2ஆம் அதிகாரம் 11 முதல். ஆனபடியினால் மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட, முதல்ல புறஜாதியார விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அவ்வளவுதான் அப்படின்னு முதல் முத்திரை. அடுத்தது கிறிஸ்துவை சேராதவர்கள், அவங்களுக்கு கிறிஸ்துவ சம்பந்தமே கிடையாது, கிறிஸ்துவை சேராதவர்கள். ஒரு இஸ்ரவேலன் தான் இப்படி பார்க்கிறான். அதனால அவன் எப்படி பார்ப்பானா, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு, எல்லைக்கு அவன் உட்படாதவன், அந்த எல்லைக்குள்ளவே வர முடியாதவன், மிக தூரமானவன். இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவனுள்ள யெகோவா தேவன், அந்த வாக்குகள் எல்லாத்துக்குமே அந்நியர், அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனற்றவர்கள், அவங்களை சொல்றதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு பாருங்களேன். ஜென்டைல், புறஜாதியார், இவ்வளவுதான். ஆனா அதுக்கு உள்ள பார்த்தா இவ்வளவு வித்தியாசங்களை வைத்து அவங்க பேசக்கூடியவர்களாக, நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனசுல அந்த புறஜாதியாரிடத்துல இதுவரைக்கும் போங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை போல. குறைஞ்சபட்சம் உணவு உண்பது, அதையும் ஒரு தீட்டாக நினைத்து இவர்கள் அந்த கேள்வியை பேதுருகிட்ட கேட்கிறாங்க. எப்படி போய் சாப்பிடலாம் அவங்ககிட்ட? இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் சரி, உலகத்தின் சில தேசங்களிலும் சரி, ஒரு கூட்ட மக்கள் இன்னொரு கூட்ட மக்களோடு கூட விருந்துண்ண மாட்டார்கள். அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கள் வீட்டிலே உணவை சாப்பிட மாட்டார்கள். என்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு யூத மக்கள் அப்படிதான் அந்த புறஜாதியாரை பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து தங்களோட தூரத்தை காப்பாற்றுவாங்க. இதுக்கு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இரு திறத்தார் அவர்களை பிரிக்கும் நடுச்சுவர். அப்ப ரெண்டு இன மக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சுவரை வச்சு தடுத்த மாதிரி இந்த யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரிவினை இருந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, எப்படி நீங்க போலாம், எப்படி நீ போய் அங்க சாப்பிடலாம். 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் வசனம். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, இந்த இடத்துல பேதுருவை எப்படி பார்க்கலாம்? யார் கேட்டது? யார் இந்த கேள்வி கேட்டது? நீ கேட்டியா? அப்போஸ்தலர் யாருன்னா கேட்டாங்களப்பா? யாரை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்கிற? ராஜ்யத்தின் திறவுகளை வைத்து 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி பிரம்மாண்டமாக தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது, கர்த்தர் என்னை சொன்னதை நான் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், நீ அங்க போய் சோறு சாப்பிட்டியான்னு கேட்கிற? கோபப்பட்டிருக்கலாம்ல. அந்த பொசிஷன், அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்கு. ஆனா அவரு முதல்ல இருந்து நான் சொல்றேன் கேளுங்க, அந்த இடத்துல ஒரு தாழ்மையை பார்க்கிறோம். எப்பவுமே நாம் ரொம்ப நியாயமா நடந்து அதுல ஒரு குற்றம் சொல்லும் பொழுது நமக்கு அப்பதான் ரொம்ப பெரிய கோபம் வரும்.
அங்கதான் நம்ம கோவப்படக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா நடந்தது நியாயமா தானே நடந்தோம். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது கோபப்படுறதுனால என்ன ஆயிடும் தெரியுங்களா? நாம் நியாயமா நடந்ததோட அந்த அழகை இந்த கோபத்தால் நாம் கெடுத்துருவோம். நாம அதை ரொம்ப நியாயம் நினைச்சுக்கணும். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்து கேட்டா கூட பரவாயில்ல, நான் அவனுக்கு ஹம்பிளா சொல்லுவேன். இங்கதான் நம்ம தலைகையை சிந்திக்கணும். உலகம் அப்படிதான் சொல்லுது நமக்கு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த பேதுருவிட்ட இந்த சம்பவத்துல ஒரு நல்ல முன்மாதிரி என்னால பார்க்க முடியுது. அவருக்கு அந்த அளவுக்கு மறுத்து சொல்லலாம், அவரை கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை உனக்கு, நீ ஏன் கேட்ட அப்படின்னு சொல்லலாம், கோபப்படலாம். அவர் கர்த்தருடைய வேலையை கர்த்தர் வழி நடத்த அதை செய்து முடிச்சுட்டு அவர் வந்திருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். தேவன் அவரை புரிய வச்சு அவர் அங்க போய் அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். முதல் நூற்றாண்டுல அப்படி போய் செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். அதை போய் அவர் பண்ணிட்டு வந்திருக்கிறார். வந்த உடனே கேள்வி கேட்க, நாம் கூட சிலரை கேள்விப்பட்டதை வைத்து கேள்வி கேட்போம். அங்கேயும் நமக்கு கவனம் தேவை. கேட்கும் பொழுது நாம பதில் சொல்ற இடத்துல இருந்தோம்னா அங்கேயும் நமக்கு கவனம் தேவை. இங்க பேதுரு நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல இருந்து வரிசையாக விவரிக்கிறார். இந்த விவரிக்கிற இடத்துலதான் நான் யோப்பா பட்டத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அப்படின்னு தொடங்கி, இது நமக்கு தெரிஞ்சது, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லிட்டே வராரு. இந்த வரலாறு அப்படியே வருது. இப்போ முக்கியமான இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 15 முதல் நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு அந்த மெசேஜ் கொடுக்கிறார். ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்கு அங்கிருந்து இந்த செய்திய இந்த சம்பவத்தை உறுதி செய்ய வர்றார். எப்படி உறுதி செய்ய வர்றாருன்னா, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போது நினைவு கூர்ந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் அங்க நிறைவேறியது. நம்மிடத்தில் எப்படி நிறைவேறியதோ அந்த வாக்கு தான் அங்கேயும் நிறைவேறியது அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்போர் ஏன் இப்படி கேட்டாங்க, என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட அதை விவரித்து நிதானமாக சொல்வதுதான் புத்திசாலித்தனம். நாம் சரியானதை நியாயமானதை செய்தபடினாலே நாம் அதை சரியாக விவரித்து சொல்வது, பொறுமையோட சொல்வதுதான் நம்மளோட வேலை. நம்ம நியாயமா தானே செஞ்சிருக்கோம், நாம சரியா தானே பண்ணியிருக்கோம். ஆமா, அதையே காப்பாற்றணும். நம்ம நேரம் ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சோம். சரியா பண்ணியிருக்கும் பொழுது என்ன எப்படி கேள்வி கேட்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அப்போ விவரித்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. 17 ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. எதில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மெசேஜ் சொல்றாரு, தேவனை தடுக்கிறதற்கு நான் ஏமாத்திரம். அப்ப எதில் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? தேவனை தடுக்க முடியாது, தடுக்க கூடாதுன்ற. நம்ம எப்படி தேவனை தடுக்கலாம்? அவர் தான் என்ன இங்கிருந்து எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, என்ன புரிய வச்சாரு, அங்க போய் அவர்களுக்கு சொன்னாரு, எங்களை சந்திக்க வைத்தாரு, நான் அவர்கள் வீட்டுக்கு போனேன், அங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் நம்மை போலவே நமக்கு வந்ததை போலவே அங்க இறங்கினார். இப்ப எப்படி நான் தடுக்க முடியும்? அந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்றாரு, உங்க மாதிரி தான்ப்பா நானும் இருந்தேன், நீ நினைக்கிற மாதிரிதான் நானும் இருந்தேன், நான் எப்படி தடுக்கிறது? தேவனை வழிநடத்தி கொண்டு போனார்ல, இது தேவ செயலாச்சே, நான் எப்படி தடுக்க முடியும்ன்ற. அழகா இந்த சம்பவத்தை மறுபடியும் எருசலேம்ல சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த ஏன் ஆவியானவர் எழுதி வைக்கணும்? கடந்து போயிட்டு இருக்கலாம், வேற சப்ஜெக்ட் கூட போயிட்டு இருக்கலாம் இல்ல. அப்படியானால் எனக்கு என்று உங்களுக்கு என்று 1-2 பாடம் இதுல இருக்கிறது. அன்றைக்கு தேவ மனுஷராக தேவனுக்கு பயந்தவர்களாக அவங்க எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி பதில் சொன்னாங்க, தங்கள் மீதான ஒரு தவறான அபிப்பிராயத்தை அவங்க எப்படி சரி செய்தாங்க, நிதானம் பொறுமையோட உரிய விளக்கத்தை கொடுப்பது. அப்படி தேவநீதியாக நடந்து தேவநீதியாக விளக்கம் கொடுத்தோன்னு சொன்னா அங்க தேவன் செயல்படுவார்.
என்னாச்சு? 18. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து உட்கார்ந்துருந்தாங்கன்றது மட்டுமல்லங்க, மனதால் அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா எட்ட உடனே வாக்குவாதம் பண்ணபடி ஆக்ரோஷமாக கேள்வி கணைகளை அப்படியே வீசினாங்க. How dare you did like this? எப்படி இந்த மாதிரி நீ பண்ணலாம்? அதுவும் பேதுரு எப்படி பண்ணலாம்? ஆனால் அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவ்வளவுதான். நாம் கூட வாழ்க்கையில் சில நேரம் சிலவற்றுக்கு கேள்வி கேட்கப்படும் பொழுது பதில் சொல்ல வேண்டுமானால், நாம் தவறாக இருந்தால் தவறை ஒப்புக்கொண்டு பதில் சொல்ல வேண்டும். நாம் சரியாக இருந்தால் அதை நிதானமாக பதில் சொல்ல வேண்டும். தவறாக இருந்தால் தவறை ஒப்புக்கொள்ளாம பேசுவதும் மீண்டும் தவறாயிடும். சரியாகவே நடந்து விளக்கம் கொடுக்கறதுல நாம கோபமாக பதில் சொன்னா, விளக்கம் கொடுத்தா அங்கேயும் தப்பாயிடும். நாம் பிரதியுத்தரம் சொல்லும் பொழுது மெதுவாக நிதானமாக சொல்வது நல்லது. ஏன்னா நீதிமொழிகள் என்ன இருக்கு வசனம்? மெதுவான பிரதியுத்தரம், பதில் சொல்லுதல் எதிரில் இருக்கிறவங்களோட உக்கிரத்தை மாற்றும். அவ்வளவுதான். நம்முடைய உறவுகளுக்கு நடுவில் நாம் நம்மை பற்றி கேட்கப்படும் விளக்கங்களுக்கு அவர்கள் ஏதோ ஒரு கேள்வி, ஏதோ ஒரு கேள்விப்பட்டாங்க, ஏதோ ஒரு சந்தேகம், அப்போ அதை கிளியர் பண்றது தானே கேட்கிறாங்க. நிதானமாக பதில் சொல்லலாம். அப்ப நிச்சயமா தேவன் அந்த விஷயத்துல அவர்கள் மனதை அமர்த்தி அதை நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே சமாதானமாக செய்வார். இந்த பாடத்தை நாம இங்க கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது 19 இருந்து இன்னொரு விஷயம் தொடங்குது. அந்தியோகியாவிலே திருச்சபை 19 தேவான் நிமித்தமாய் சிதறப்பட்டவர்கள் அப்போ அந்த இடத்துல எருசலேமில் இருந்து ஸ்தேவானுடைய கொலைக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு எல்லாம் சிதறடிக்கப்பட்டு யூதேயா, சமாரியா மற்றும் எல்லா தேசங்களுக்கும் பரவி ஓடி போயிட்டாங்க கிறிஸ்தவங்க. எங்கும் திரிந்து, எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்னு வாசிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு என்னதான் மைண்ட்ல இருந்ததுன்னு சொன்னா, தேடி 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 போய் யார் வீட்டுக்கு மட்டுமே போய் வசனம் சொன்னாங்களா? யூத ஜனங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அதுதான் வழிநடத்தல், அதுதான் அவங்க மைண்ட்ல இருந்தது. தேவன் இப்பதான் இன்னொரு கேட்டை திறந்து வச்சுட்டார். அது தேவனுடைய திட்டம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. பெனிக்கிய நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். இந்த அந்தியோகியா பட்டணம் என்பது கிறிஸ்துவுக்கு முன் 300வது ஆண்டிலே தோன்றியது. It was founded before Christ 300. அடுத்தது இதை தொடங்கியவர் அலெக்சாண்டரோட வரிசையில வருகிற செல்யூக்கஸ் அப்படின்ற ஒரு மனிதனாலே தொடங்கப்பட்டது. முதல் நூற்றாண்டு காலத்துல 5 லட்சம் பேர் ஜனத்தொகையாக இருந்தது. இந்த அந்தியோகியா பட்டணம் என்பது 2 முக்கியமான விஷயங்களுக்கு பிரபலமானது. ஒன்னு நல்லது, இன்னொன்னு கெட்டது. ஒன்னு என்னன்னா பிசினஸ் சென்டர். ஆன்டியோக் இஸ் a very big business center. பணம், செழிப்பு, ஐஸ்வர்யம் நிரம்பிய ஒரு பட்டணம். அது இருந்தாலே இன்னொன்னு இருக்கும், all kind of immorality, பலவிதமான ஒழுக்கக்கேடான பாவங்கள். இப்ப இருக்கிற துருக்கியில தான் இந்த அந்தியோகியா, ஆன்டியோக்ன்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. இன்னைக்கு அதோட மக்கள் தொகை 1500 பேர் மட்டும்தான் அந்த பட்டணத்துல. இப்போ இந்த அந்தியோகியா பட்டணம் என்பது அந்த காலத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு புறசாதி மக்களாலே நிறைந்து ரொம்ப பிஸியா, யாரும் சொன்னா நின்று கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியானவங்களா இருந்தாங்க. அந்த ஜனங்களை தேவன் சந்தித்தார். எப்படி? அவர்களில் 20ஆம் வசனம், சீப்ரு தீவாரும் சிறுமை பட்டணத்தாருமாகிய சிலர் வந்து கிரேக்கருடனே பேசி
கிரேக்கருடனே பேசி, அப்போ கிரேக்க மக்கள் அங்க இருந்திருக்காங்க, அவர்கள் யூதர்கள் எபிரியர்கள் அல்ல. 21ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. இந்த விஷயத்தை நாம பர்சனலா எடுத்துக்கணும். கவனிக்கிறீங்களா? என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட எதை முக்கியமா நான் காப்பாத்திக்கணும்? கர்த்தருடைய கரம். சில நேரங்கள்ல ஐஸ்வர்யம் உள்ள, தாராளமாக எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் என் கூட இருக்கிறான்னு வச்சுக்கோமே, அதை பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவனுக்கு என்னப்பா பலமான ஒரு கை அவன் பின்னால் எப்பவுமே இருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் தன்னை போலவே இவனை தூக்கி வச்சு அழகு பார்க்கிறான். இவனுக்கு எதுவுமே இல்லை, ஆனா அந்த ஐஸ்வர்யவான் ஆகிய அந்த நண்பன் தன்னை போலவே இவனையும் அதே லெவல்ல வச்சு உயர்த்தி ஐஸ்வர்யவானாக நடத்துறான். இது பார்த்தா தெரியுது, சும்மா கற்பனை தான், உண்மையாகவும் இருக்கும். கண்டிப்பா நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு பயன்படும்படியான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டுமானால், நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்க நிறைய கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொன்னா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, நிறைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம் திட்டத்தை செய்கிற மனுஷனிடத்துல கர்த்தருடைய கரம் இருந்தது. அப்ப கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தருடைய கரம் என்னோடு எப்படி இருக்கும்? அது நான் அவருக்கு பிரியமாக நடக்கிறதுல தான். கர்த்தருடைய கரம் இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்படி நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு நடக்கணும். முதல்ல தொடக்கத்துல சொன்னேன், யூ மஸ்ட் ஆட் யுவர் வேல்யூ. நம்முடைய மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது, அது ஜீரோ ஆயிடக்கூடாது, அது வேற பக்கமா அவமதிப்பு ஆயிடக்கூடாது. இருக்கிற மதிப்பிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு என் மதிப்பு கூட வேண்டும். இதுல நாம் கவனமா இருக்கணும். அதுக்கு கர்த்தருடைய கரத்தை நான் காப்பாத்திக்கிட்டா போதும், அவர் என்னோடு இருந்து என் வேல்யூவை அவர் ஆட் பண்ணிக்கிட்டே போவார். ஏன்னா அவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒன்றுமில்லாதவர்கள், தரித்திரர், பைத்தியக்காரர், பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. நம்மைதான் அவர் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளை இருக்கிறத போல நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப அவர் கையில வந்துட்ட பிறகு அவர் கை நம்மோடவே, நம்மை தூக்கிய கை நம்மோடவே இருக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கினா போதும். கவனமா இருக்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தேவனுடைய கரம் என்னோடு இருக்கணும். அது பாத்திரமாக நடப்பதற்கு நீர் என்னை கைப்பிடித்து தொடர்ந்து என்னை நடத்தும். கர்த்தருடைய கை அவர்களோடு கூட இருந்தது. இது ரொம்ப வெரி ரேர். புதிய ஏற்பாட்டுல இந்த மாதிரி வசனம் வர்றது. பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல வரும், ஆனா புதிய ஏற்பாட்டுல ரொம்ப ரேர். சரி, 22. எருசலேமில் உள்ள சபையார் பர்னபாவை அனுப்பினார்கள். பர்னபா யாரு? இங்க இருக்கு புதிய ஏற்பாட்டுல. பர்னபா என்ற மனுஷன் ஆறுதலின் மகன், தன்னை தன்னுடையதை கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடியவன், ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன். அவர் ஒரு செல்ஃப்லெஸ் மேன். கர்த்தருடைய வேலைக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவனாக ரெடியா இருக்கணும். கர்த்தருடைய வேலை அப்படின்னு உடனே அனுப்பிச்சிடலாம்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? கர்த்தர் எதை பார்ப்பாரு? வெளியெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டார், நம் இருதயத்தை தான் பார்ப்பார். நம் இருதயம் எப்படி இருக்கிறது? ஆறுதலின் மகன், மனதுருக்கம் உள்ளவன். எல்லாரும் இருக்கிறாங்க, கெட்டியே போக மாட்டாங்க பவுல் கிட்ட. பர்னபா அவனை அணைத்துக் கொண்டு அவனை சேர்த்துக் கொண்டு. அப்போ நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்போலோ நல்ல மனுஷன், அப்ப அவங்க எல்லாம் தேவனாலே பயன்படுத்தப்பட்டாங்க. இப்போ அவரை டெபியூட் பண்றாங்க. Just go to Antioch and be the preacher. Right. 26 வசனம் 23 படிங்க. அவன் போய் சேர்ந்து, நல்லா பாருங்க, தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு அவன் போய் சேர்ந்து எங்க போறாரு? அந்தியோகியா போறாரு.
அங்க கர்த்தருடமா சேர்ந்த விசுவாசிகள் இருக்காங்க. அந்த விசுவாசிகள் மத்தியில போறாரு. முதல்ல அங்க போன உடனே என்ன பார்த்தாருங்களா? அவர்களிடத்திலே கர்த்தருடைய கிருபையை கண்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை ஒருவர் பார்த்தால் நம்மிடத்துல நம்முடைய மொத்த வாழ்க்கையில இவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கிறது அப்படின்னு தெரியணுமா? அது எப்படி தெரியும்? அந்த நபர் யாரா இருப்பார் தெரியுங்களா? அவர் தாழ்மையாக இருப்பார். ஏன்னா தாழ்மையாக இடத்துல லோட் ஆஃப் கிரேஸ் என்ன பண்ணும்? எப்பவுமே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நாம் தாழ்மையாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே கிருபை இருக்கும். பார்க்கிறவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை இருக்கிறத ஒருத்தரால பார்க்க முடியுது. நம்முடைய விசுவாசத்தை ஒருத்தரால பார்க்க முடியுது. நம்முடைய நற்குணத்தை ஒருத்தரால பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இப்பொழுது என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்னை பார்த்தால் எதை பார்க்கிறார்கள்? என் விசுவாசத்தை, என்னுடைய நல்ல குணத்தை, இங்கே வாசிக்கிற கர்த்தருடைய கிருபை என் மேல் இருக்கிறதை இதை பார்க்க முடியுதா? புறஜாதி பட்டணத்துக்கு போறார். அங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக போறார். அந்த ஜனங்களை பார்த்த உடனே அங்கே கர்த்தருடைய கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டு. ஒருத்தர் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை இருந்தா அதை பார்த்தா பார்க்கிறவங்களுக்கு என்ன வருமா? சந்தோஷம் வரும். முதல்ல சொன்னேன், பர்சனலா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். என்ன? கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்படி. இதையும் பர்சனலா எடுத்துக்கோங்க. என்னோடு கூட கர்த்தருடைய கிருபை இருக்கணும். என் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கணும். அதை என்னை சுற்றியும் இருக்கிறவர்கள் காணும்படிக்க இருக்கணும். சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப உங்களை பார்த்தா அவன் மனசுக்குள்ள என்ன தோணிச்சுன்னா, ஓஹோ வண்டர்ஃபுல். இப்ப பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க வீட்டு மேல நல்ல கார்டன் வச்சிருக்கிறாங்க, கூட்டு போய் காமிக்கிறாங்க. அப்படியே பாக்குறீங்க, பார்த்தா எல்லாம் செழிப்பா இருக்கு, அருமையான பூக்கள், அழகா இருக்கு. அங்க இது பாருங்க, எலுமிச்சம் பழம் பாருங்களேன், ஒரு சின்னதா செடி, அந்த எலுமிச்சம் பழம் இருக்கு, நல்ல பச்சை மிளகா, பயன்படும்படியானது, கீரை எல்லாம் வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. எல்லாம் ஆரம்பத்துல தொடங்கி எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா நிறைய பேர் வீட்டுல இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் நான் கூட அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? ஜஸ்ட் கீப் அப், மெயின்டைன், காப்பாத்திக்கங்க இதுவாங்க. அந்த மாதிரி இவரு அங்க போய் பார்த்த உடனே அவர்கள் மீது இருக்கிற கர்த்தருடைய கிருபையை பார்க்கிறார், சந்தோஷப்படுறார். உடனே சொல்றாரு, நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஹோல்ட் ஆன், அந்த கிருபையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்படின்னா இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன் இந்த எச்சரிக்கை சொல்ல வேண்டியிருக்கு? ஒரு நேரம் கர்த்தருடைய கிருபை நல்லா இருந்த ஒருத்தர் அவர் பெருமைப்பட ஆரம்பிச்ச உடனே கிருபை அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். தாழ்மையை அவர் விட்டுட்டாருன்னு சொன்னா கிருபை அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். இது எனக்கும் இந்த ஆபத்து வரும், உங்களுக்கும் இந்த ஆபத்து வரும். அப்போ சொல்றாரு, நிலை கொண்டிருங்கள், நிலைத்திருக்கும்படி மன நிர்ணயமாய். ரொம்ப முக்கியமான வார்த்தை. டேக் இட் பர்சனலி, அதை பர்சனலா எடுத்துக்கங்க. மன நிர்ணயமாய், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும்படி மன நிர்ணயமா இருங்க. கர்த்தருடைய கிருபை என் மேல் இருக்கும்படி மன நிர்ணயமா இருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கும்படி மன நிர்ணயமாக இருங்க. இப்போ அதை விட்னஸ் பண்றாரு. 25வது வசனம், 24ஆம் வசனம். அவன் நல்ல, யாரு? சாட்சி பாருங்களேன். அவன் நல்லவனும் நிறைந்தவனுமா இருந்தான். ஐயோ அருமையா இருக்கு. அவன் நல்லவனும். வேதம் யாரையாவது பார்த்து அவன் நல்லவனும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரேர். பொதுவா விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். எல்லாரும் விசுவாசத்தினாலே பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்ட நீங்கள் எல்லாரையும் சொல்லிடும். ஆனா பர்டிகுலரா சிங்குலர்ல சொல்றாரு, அவன் நல்லவனும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமா இருந்தான். இவரு ஜனங்களை பார்க்கிறாரு, அவங்க மேல இருந்த கிருபையை பார்க்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. அவங்களை மனநிலையமாக அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நிலைத்திருங்க அப்படின்னு அவங்களுக்கு புத்தி சொல்றாரு. அப்போ தேவன் இவரை பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மை சர்வன்ட்,
இஸ் a good man. ஒரு பெரிய முதலாளி தன்னோடு இருக்கிற உத்தமமான ஒரு வேலைக்காரனை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? இஸ் a good man. இன்றைக்கு இப்பொழுது நம்மளை பார்த்து தேவன் ரெண்டு விஷயம் சொல்றதா இருந்தா இது மாதிரி சொல்ல முடியுமா? என்ன சொல்லலாம்? யோசிங்க. இதுக்காக தான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். இதுக்காக தான் விசுவாச போராட்டத்துக்கு நடுவில் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமாக நல்ல சாட்சியோடு வாழணும்ன்றதுக்காக இங்கே அந்த மனிதன் சபையை பற்றி சாட்சி சொன்னாரு. தேவன் இவனை பற்றி சாட்சி நம்ம சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனும் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த மனுஷனே ஒரு அட்ராக்ஷன் ஆயிட்டுகிறார். ஏன்னா அந்த இடத்துல அப்படிதான் ரெண்டு பகுதியுமே சேர்ந்து இருக்கிறது. அப்போ கர்த்தரிடமாய் அநேக ஜனங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அநேக ஜனங்களை கூட்டமா சேர்க்கணும்ன்றது வேற. தாவேக்கா கூட சேர்த்துருவாங்க. 500 ஏக்கர்ல இப்போ ரெடி பண்ணுகிறாங்க மதுரையில். அப்போ ஜனக்கூட்டமாய் சேர்க்கலாம், பெருங்கூட்டமாய் சேர்க்கலாம். தன்னை பின்பற்றும்படியான ஒரு மனிதனாக என்னை பின்பற்றுவதற்காக ஒரு கூட்டத்தை சேர்க்கலாம். இதுக்கெல்லாம் பணம், புகழ், பெயர் எல்லாம் முதலீடா வச்செல்லாம் பண்ணலாம். கர்த்தருடைய காரணம் ஒருத்தர்கிட்ட இருந்தா மட்டும்தான் ஜனங்களை அவர் கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். இல்லைன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஏத்துக்கவே மாட்டார். அவர் ஏத்துக்க மாட்டார். அப்ப கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தது, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து இந்த பர்னபா ஏதாகலும் புத்தி சொல்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு சொன்னார்ல, நம்மள சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம்? நம்ம யோசிப்போம். நமக்கு என்ன புத்தி சொன்னா சரியா இருக்கும்ன்றது நம்மளே யோசிப்போம். இப்போ 25 பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இந்த அந்தியோகியா எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுங்களா? எழுதுறவங்க எழுதிக்கங்க. முதல் நூற்றாண்டு காலத்துல எருசலேம் என்று சொன்னால் யூத மதம், ரோமாபுரி என்று சொன்னால் அதிகாரம், அலெக்சாண்ட்ரியா என்று சொன்னால் அறிவு, இன்டலெக்ட், ஏதென்ஸ் என்று சொன்னால் என்ன? பிலாசபி, தத்துவங்கள். அந்தியோகியா என்று சொன்னால் தொழில், பாவம். இதான் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த பெயர். மிக பிசினஸ் அண்ட் இம்மாராலிட்டி இதான் இருந்தது. ஆனா அந்த பட்டணத்துல தான் முதலாக அந்த சீடர்களுக்கு, கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாம். இப்ப சொல்ற வசனங்களை வரிசை எழுதிக்கங்க. அப்போஸ்தலர் 1:15 பக்கத்துல சீடர்கள். அப்போஸ்தலர் 1:15 பக்கத்துல சீடர்கள். நெக்ஸ்ட் 9:13 பரிசுத்தவான்கள். 9:13 செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள். 5:14 விசுவாசிகள். 5:14 விசுவாசிகள். 5:32 5:32 சாட்சிகள். 6:3 6ஆம் அதிகாரம் 3 சகோதரர்கள். 9:2 அந்த மார்க்கத்தார். 9:2 9ஆம் அதிகாரம் 2 அந்த மார்க்கத்தார். இங்க 11:26 கிறிஸ்தவர்கள். 24ஆம் அதிகாரம் 5 நசரேயர்கள். கிறிஸ்தவர்களை அப்படி ஒரு டைட்டில் அழைச்சிருக்காங்க. 24:5 நசரேயர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சரி, இப்போ 27 முதல். அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று.
தேவன் அக்காலத்திலே புதிய ஏற்பாடு புத்தகமாக கையில் இல்லாதபடியால் அப்போஸ்தலர்கள் அவர்கள் கரங்களை வைத்து வரங்களை பெற்ற விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அந்த வரங்கள்ல பாதிக்கு மேல வசனங்களை சொல்றதுதான் வரமே. விசுவாசம், வசனங்களை சொல்லுதல், வியாக்கரணம் சொல்லுதல், தீர்க்க தரிசனம், வசனங்களை எடுத்து சொல்ற வரங்கள் தான் பாதிக்கு மேல இருக்கும் 9 வரங்கள்ல. இங்கே அதவு என்கிற ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாக பஞ்சம் என்று அறிவித்தானாம். அப்படியே உண்டாயிற்று. 29:30. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். இந்த 29ஆம் வசனத்துக்கு இதுக்கு முன்னால ஏதாகவும் இப்படி செய்ததாக உங்களுக்கு நினைவு இருக்கா? இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்த வரலாற்றுல அனனியா சப்பிராள் அவங்க பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. அப்போஸ்தலர் 2 வாசிக்கும் போது காணியாட்சியை விட்டு எல்லாரும் வச்சாங்க. அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சின்னதா பாருங்க. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற சபைக்கு சேரிட்டி ஒரு பணத்தை சேகரித்து அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அங்க போய் கொடுங்க அப்படின்னு சொல்றது முதல் முறையாக தொடங்கியது இங்கதான். A church doing a charity or a give away a money or a gift to another province, another church, இன்னொரு இடத்துல இருக்கிற சபைக்கு இங்க முதல் முறையா அதை செஞ்சிருக்காங்க. அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, பவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள். இந்த 11ஆம் அதிகாரம் அதுல இருக்க முக்கியமான ஏதாவது ஒன்றை இதுவரைக்கும் நாம பல வருஷமா கேட்டிருந்தோம்னு சொன்னா எந்த வசனத்தை கேட்டிருப்போம் அதிகமா? 11:26. அந்தியோகிலே முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும். இது ஒண்ணுதான் 11ல நமக்கு முக்கியமா ஞாபகமே இருக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கிட்ட போய் நுணுக்கமா பேதுருவோட கேரக்டர், அவர் சொன்ன பதில், அவர் எப்படி தன் மீது கேட்கப்பட்ட ஒரு வாக்குவாதத்தை மெதுவான பிரதியுத்தரத்தாலே அவர் மாற்றினார். முன்னொரு விஷயம், அந்த சம்பவத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா தேவன் எப்படி இதுல செயல்பட்டார். நல்ல கவனிங்க. தவறான அபிப்பிராயம் உள்ள ஒரு மனிதனை தேவன் சரி செய்வதற்கு எவ்வளவு வேலை பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா? இவனுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்கு, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேதுரு. அப்ப பாருங்க, அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து புரிய வச்சு, அப்போ தன் வேலை நிறைவேறுவதற்காக ஒரு மனதுக்குள்ள இருக்கிற அபிப்பிராயத்தை தேவன் மாற்றுவார். அப்போ நாம கூட தேவனுடைய பார்வையில நம்மை அவருக்கு பிரியமானவர்களாக, அவர் கரம் நம்மோடு இருக்கும்படியாக, அவர் கிருபை நம்மேல் இருக்கும்படியாக, நம்மை பார்த்து தேவன் இதோ இவன் நல்லவன், இவன் நல்லவள், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படின்னு சொல்ற மாதிரி நடக்க முயற்சி செய்யலாம், நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்குதான் நமக்கு ஒரே ஒரு புதிய நாள். இந்த புதிய நாள்ல இப்பொழுது கேட்ட இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சின்சியரா உங்களை ஒப்பு கொடுத்து, நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் செய்யலாம். தேவன் நாம் விரும்புவோமானால் நமக்குள்ள விருப்பத்தை மட்டுமல்ல செய்கையும் உண்டாக்குவார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான மிக சிறந்த பாடங்களை இந்த அதிகாரத்துக்குள்ளே நீர் வைத்து காட்டியதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மனிதனாக, ஒரு முதல்நிலை தலைவனை போல இருந்த பேதுரு எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாங்கள் வாசித்தோம். அது எங்களுக்கு முன்மாதிரி. வேலைக்காரனை போல தன்னை ஒப்பு கொடுத்து தன்னையும் தன்னுடையதையும் கொடுக்கக்கூடிய பர்னபா, அவர் எப்படி பயன்பட்டார், அவர் எதில் சந்தோஷப்பட்டார், எப்படி புத்தி சொன்னார், அவரால் அநேகர் ரட்சிக்கப்பட்டதை பார்த்தோம். பாவ நிறைந்த செல்வ செழிப்பில் திளைத்த அந்த மக்கள் நடுவில் முதல் முறையாக அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்தோம். தகப்பனே, நாங்கள் கூட உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கும்படி, உன் கிருபை எங்கள் மேல் இருக்கும்படி வாழவே விரும்புகிறோம். அதற்கு தடையான என்னுடைய பாவங்களை, குற்றங்களை தயவாய் மன்னியும். இதோ உமக்கு பிரியமாய் நடக்கவே நாங்கள் விரும்புகிறோம்.
எங்கள் தவறுகளை மன்னியும், எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை அப்படியே ரெண்டு கையும் பிடித்து நீர் அழைத்து செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.